ஹலோ கைஸ், நாளைக்கு என்ஐஏசிஎல் ஏஓ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ எல்லாருமே ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்ட் தான் இருக்க போகுது. 1:30 அப்புறம் அதுக்கப்புறம் 4:30 இருக்க போகுது. காலையிலே ஷிஃப்ட் இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து காலைல ஷிஃப்ட் இருக்கும், ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு மாதிரிலாம் இருப்பீங்க. நாளைக்கு 2 ஷிஃப்ட் தான் இருக்குது. நாளைக்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் உடனே வந்துடும். ஓகேங்களா? எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட லைவ் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி போகணும், நிறைய பிகினர்ஸ் இருப்பீங்க, என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு மேபி குழப்பமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு சில எஸ்பிக்குலாம் 3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு எப்படி எத்தனை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இது ஒரு லாஸ்ட் மினிட் அவேர்னஸ். ஸோ நம்ம நவீன் சார்மே கூட இருக்காரு, அவர் நிறைய சொல்லுவார். எக்ஸாம் எப்படி இருக்கும், அதோட லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லுவார். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் போங்க, கண்டிப்பாக வந்து எக்ஸாமை நல்லா கிளியர் பண்ணிட்டு வரலாம். எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனால் ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் அப்பியர் ஆயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பதட்டத்தில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆயிரும். சரிங்களா? அதனால் மறக்காமல் இன்றைக்கே என்ன பண்ணிக்கோங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது பிளாக் அண்ட் ஒயிட்லேயே போதும். சரிங்களா? அட்மிட் கார்டு எடுத்துக்கோங்க, டைம் பார்த்துக்கோங்க, சென்டர் பார்த்துக்கோங்க. சரிங்களா? வழக்கமாக போடுற காலேஜில் நம்ம போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போயிடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சென்டர் மாறி பார்த்து மைண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி, அதனால் வந்து கரெக்டான சென்டரு, டைம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெளிவான உங்கள் பேர் வித் இனிஷியல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? ஆதார் கார்டில் சம்டைம்ஸ் உங்களுக்கு மாறி இருந்தால் வேறு டிரைவிங் லைசன்ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எது கரெக்டாக ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃப் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? அது வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். சரியா? அதே மாதிரி ஃபோட்டோ காப்பி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. ஃபோட்டோ காப்பினா உங்களுக்கு இந்த ஐடி ப்ரூஃப் இருக்குல்ல, அதோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. சரியா? இது எல்லாமே ஒவ்வொன்று போதும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. சரியா? ஒன்று கேட்பாங்க, ஒன்று பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்களா? தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பென் எடுத்துக்கோங்க. வழக்கமாக யூஸ் பண்ணுற பென் எடுத்துக்கோங்க. பென் எடுத்துகிட்டு போகாமல் அங்கே போயிட்டு புது பென் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அங்கே எழுத முடியாமல் சம்டைம்ஸ் உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாமே முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. இதை தாண்டி நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் சம்திங் உங்களுக்கு என்ன தேவையோ அது என்ன பண்ணிக்கலாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் வந்து ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ எஸ்பிபிஓ ஐபிஎஸ்பிஓ லெவலுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்குலாம் இருக்கா. சரி, அதோட ஒரு ஸ்டெப் கம்மியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிளர்க் லெவலில் இருக்குமான்னு கேட்டால் அப்படியும் இருக்காது. சரிங்களா? அப்போது அதை தாண்டி ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்கும். இந்த 2 எக்ஸாமுக்கு இன் பிட்வீனில் இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி என்ஐசிஎல்ஏஓ, இப்போ ஆல்ரெடி லாஸ்ட் இயர் என்ஐஏஎஸ்எல் அந்த மாதிரி எக்ஸாம் அப்பியர் ஆயிருந்தா உங்களுக்கு அந்த எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? எல்ஐசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஏஓ லெவல் எக்ஸாம்ஸு அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சிமிலராக இருக்கும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் இருக்க போது, இங்கிலீஷ், கான்ஸு, ரீசனிங் இருக்க போது. இதில் கான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும். மாடரேட் மீன்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். அதாவது அதர் செக்ஷன்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ. சரிங்களா? ரீசனிங்லாம் ஃபுல்லாக போடுற மாதிரி தான் இருக்கும். அது 30 இல்லை 30+ அந்த மாதிரி போடுற மாதிரி தான் இருக்கும். நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக அட்டம் பண்ணுங்கள். இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடு தான் முக்கியம். ஏன்னா கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க போகுது. சரிங்களா? அது 70+ இருக்க போது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 78 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் அட்டம்ஸ் கொடுக்க பார்க்கணும். சரியா? இப்போ இங்கிலீஷும் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கோங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்ச ஸ்கோர்லாம் எடுக்க பாருங்கள். ஏன்னா 20+ அந்த மாதிரி எடுக்கணும். ஒவ்வொரு செக்ஷனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20+, 25 அந்த ரேஞ்சில் எடுக்கணும். சரியா? நீங்கள் அதாவது இங்கிலீஷ் ரீசனிங்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்டம் கொடுக்க பாருங்கள். இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும், போடுற மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் அட்டம் கொடுக்க பாருங்க. ஏன்னா கட் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க போகுது. சரிங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக தான் இருக்க போகுது. சரிங்களா? ஓகே, மற்றது பார்த்தீங்கன்னா சார் சொல்லுவார். அதே மாதிரி ஸோ இப்போ கட் ஆஃப் இதை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம். ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ அதிகமாக கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் அங்கே உள்ளே வச்சுருப்பாங்க. என்ன விஷயம்னா அந்த டைமில் சூஸ் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ ஈஸியாக இருக்கிறதா சூஸ் பண்ணி அட்டன் பண்ணி ட்ரிக்காக ஏதோ ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க, அதில் போய் நம்ம லாக் ஆகிடக்கூடாது. ஸோ அதை நீங்கள் மார்க் டெஸ்ட் போடும் போதே நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருந்துருக்கணும். ஸோ நோ இஷ்யூஸ். நாளைக்கு கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ சார் சொன்ன மாதிரி நல்லாவே நம்ம பண்ணலாம். நல்லா பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம சேனலில் ரிவ்யூ இருக்கும். உங்களோட அட்டம்ஸு நீங்கள் எப்படி பண்ணீங்க, எக்ஸாமோட லெவல் எப்படி இருந்தது அப்படின்றதுமே மறக்காமல் நம்ம லைவ் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். எல்லாருக்குமே தேங்க்யூ. டேக் கேர். ஹேவ் அ நைஸ் டே. பாய். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் கேஸ். நல்லா பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.